ஹாய் ஆல், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 10-12 காஞ்ச மிளகாய், அது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் சேர்த்து ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு, மல்லி, சீரகம், மிளகு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் பூண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு கொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.